வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாக 1, 2, 3, 4 பாதங்களும் மீனராசியில் பதியப்பட்டவை. உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய வீட்டில். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, தெய்வமே சொல்லியிருக்காரு, பல சிறப்புகள் உண்டு. இந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் இல்லை, நட்சத்திர மண்டலத்தில் 26வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள், இவர்கள் ஜெயிப்பதற்கான வெற்றிக்கான 3 சூட்சமங்கள் என்ன, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் கோவில்கள் இது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். உத்திரட்டாதி எத்தனை சிறப்பு மிக்க நட்சத்திரம். மெல்லிய உடல் அமைப்பு, ஒரு மென்மையான சுபாவம் உடைய நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அப்படியே மாறிடுவாங்க. சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தன்னை அனுசரித்து கொண்டு வாழ, சகித்து கொண்டு வாழ பழகியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். பல பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஒரே வேலையிலிருந்து 40 வருஷம் இருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள் குடும்பத்திற்காகவே ஒட்டுமொத்த சக்தியையும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தியாகம் செய்த தியாக சுடராக இருந்திருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதில் நம்பர் 1 உத்திரட்டாதி தான். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் என்பது கொஞ்சம் தள்ளி பிறந்தாலும், ஆனால் குழந்தைகள் அருமையான குழந்தையாக, அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. ஒட்டு மொத்தத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜெயிப்பதற்கான வழிகள் என்ன, சூட்சமங்கள் என்ன? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் சூட்சம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட கேட்டு செய்வது நல்லது. தாய் தந்தையர், தன் குடும்ப பின்னணி, தன்னுடைய பரம்பரைக்கான கௌரவம், இதையெல்லாம் மதித்து செய்வது நல்லது. இது உங்களுடைய வெற்றிக்கான சூட்சமம். 2வது சூட்சமம், ஒரு ஆண், நீங்கள் உத்திரட்டாதியில் இருக்கீங்க, மனைவி வேறு நட்சத்திரமாக இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? மனைவி எதை சொன்னாலும் ஆமாங்கணும், சரின்னு சொல்லணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்போ பெண், உங்கள் கணவர் வேறு நட்சத்திரம், நீங்கள் உத்திரட்டாதி, கணவன் என்ன சொன்னாலும் ஆமாங்கணும். அப்போ தான் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த நீங்கள் ஜெயிக்க முடியும். 3வது சூட்சமம் எது தெரியுமா? உத்திரட்டாதியில் பிறந்த நீங்கள் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம் செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் நட்சத்திர அதிபதி என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்குண்டான தடைகளை நீக்குவார். நீங்கள் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு. அதனால் எப்போவுமே ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் கொண்ட நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய தொழிலிலோ அல்லது அந்த வேலையிலோ இருப்பது நல்லது. இந்த 3 சூட்சமங்களை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. எப்பேற்பட்ட அசுரன், எப்பேற்பட்ட கெடுதல்களை செய்த ஒரு அசுரன், தான் என்ற அகம்பாவத்தில் உச்சகட்டமாக இருந்த அசுரன். அந்த அசுரனுடைய உயிரை மாய்த்து வெற்றியை கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டியவர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவர்தான். கல் உப்பு தானமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் தெரியுமா? ஷோலிங்கர். ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய பழமையான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.